ரூ. 10க்கு பச்சை மிளகாய் வாங்கினா 10 நாள் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். எந்த ஒரு சைடிஷுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு 200 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் நல்லா ரூ. 10க்கு பச்சை மிளகாய் வாங்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது போல் எல்லாத்தையும் நல்லா கீறு போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 2 தண்ணியில் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு நடுவில் இந்த மாதிரி கீறு போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவில் செய்யும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒன்று இருந்தால் போதுங்க, ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு அது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5லேருந்து 6 பற்கள் சின்ன பூண்டாக எடுத்து நச்சிட்டு போடுங்க. தோல் நீக்க வேண்டாம். தோலோடு சேர்த்து அப்படியே ஒரு நை நச்சிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை, கழுவி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இன்னொரு கொத்து கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுமே நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயை அது கூட சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அது வதங்குறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு புளி கொஞ்சம் சுருக்குன்றது தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 2லேருந்து 3 பிஞ்சளவு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பழைய புளி, கருப்பு புளி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற்றுங்க. அது நல்லா புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை புது புளி தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 2 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மூடி விட்டுறலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இது மாதிரி கிண்டி விட்டுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு அந்த மசாலா எல்லாம் அந்த புளிப்பெல்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மூடி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வற்றி வரணும். இப்போ இது கூட நிறைய பேர் அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் சேர்த்து செய்வாங்க. அரிசி கழுவுன தண்ணி நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி கொஞ்சம் நான் வித்தியாசமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சிட்டு நம்ம ஒரு 25 ml தண்ணியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி கழுவுன தண்ணிக்கு பதிலாக இதே ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஊற்றி மட்டும் பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் இருந்தாலும் போதும், 2 தட்டு சாதம் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். மந்தி சாதம், பிரியாணிக்கெல்லாம் சில பேர் சாப்பிடும்போது திகட்டல் ஏற்படும். ஒரு பச்சை மிளகாயை கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் மந்தி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நான் கொதிக்க விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா வத்தி வரும். ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கும். அவ்வளவுதான், பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான நமக்கு மந்தி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபியை செஞ்சு முடிச்சாச்சு. இது செலவுகளும் ரொம்ப கம்மி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இது போல் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.